ஹாய் ஹலோ இது உங்கள் ஃபிக்ஷன் வேர்ல்டு நான் உங்கள் அமி ஃபேமிலியில் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்ம ஜங்குக்காவோட எஃப்எஃப் லாலெஸ் கேலக்ஸி. ஓகே, நான் ஒரு நியூ எஃப்எஃபோட வந்திருக்கேன். எப்படி இருக்கீங்க எல்லோரும்? ஹோப் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். அண்ட் தென் எக்ஸாம்ஸ் எல்லாம் சூப்பராக பண்ணிகிட்டு இருப்பீங்கன்னு நம்புகிறேன். அண்டு இந்த ஸ்டோரி பற்றி நான் சொல்லணும் அப்படின்னா கண்டிப்பாக இது எல்லாருக்குமே பிடிக்கும்னு ஒரு நம்பிக்கையோடு நான் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்டோரி வந்து எப்படி இருக்கும்னா லைக் ஒரு டிடெக்டிவ் கேரக்டர்ஸ் அண்ட் சஸ்பீஷியஸாக ட்விஸ்ட்டு டர்ன்ஸுக்கெல்லாம் பஞ்சமே இல்லாமல் இடையிடையே அப்பப்போ அழகான ஒரு லவ் ஸ்டோரியோட ஆல்மோஸ்ட் ஒரு மிக்சடான ஒரு ஸ்டோரியாக இருக்கும்னு நம்புகிறேன். உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். ஸோ கேட்டு முடிச்சதுக்கப்புறமேட்டு நீங்கள் என்ன நினச்சிங்க, உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லணும். உங்கள் கமெண்ட்காக நான் வெயிட் பண்ணிகிட்ருப்பேன். ஓகே, இந்த ஸ்டோரியில் வந்து அப்பப்போ இந்த பாஸ்ட் ப்ரெசென்ட் அந்த மாதிரி வரும். ஸோ நான் இன்ட்ரோ எதுவுமே தரமாட்டேன், அப்படியே தான் போக போகிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு போகிற போக்கில் எல்லாமே புரியும். பாஸ்ட்டு ப்ரெசென்ட்டுன்னு பார்க்கும்போது பாஸ்ட் லைஃப் ப்ரெசென்ட் லைஃப் அப்படிலாம் கிடையாது. உங்களோட இந்த லைஃப்லேயே கொஞ்சம் ஒரு 5 வருஷம் முன்னாடி 4 வருஷம் முன்னாடி அந்த மாதிரி ஒரு இப்போ ஏரியாவில் மாதிரி வந்துட்டுருக்கோம். ஸோ நான் உங்களுக்கு போகிறப்போ புரிய வச்சுருவேன். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறேன். சரி, ஓகே, இந்த ஸ்டோரியை நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். நீங்கள் கேட்டு முடிச்சதுக்கப்புறமேட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். ஓகேயா? ஓகே, ஸ்டோரி அப்படியே நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா நார்த் கொரியா என்கே. நான் என்கேனே வந்து இதுக்கப்புறம் வந்து சொல்கிறேன், நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஓகே, என்கேவோட ரீசெண்டாக இப்போது கரண்ட்டில் இருந்த பிரசிடெண்ட் இறந்துட்டார் அப்படின்னு ஒரு நியூஸ் போயிட்டுருக்கு. பயங்கர விறுவிறுப்பாக அந்த நியூஸ் ஹெட்லைனாக போயிட்டுருக்கு. ஸோ அதுக்காக எல்லாருமே ரொம்ப ஒரு மாதிரி பயங்கரமாக பேசிக்கிறாங்க. தென் அவருக்கு வந்து எல்லா செரமனிஸ் அண்ட் ஃபியூனரல் எல்லாமே நடந்துட்டு இருக்குது. ஸோ பெரிய பெரிய பொலிட்டிஷியன்ஸ் எல்லாமே கலந்துக்கிறாங்க. ஒரு மாதிரி ரொம்ப சேட்ஃபுல்லாக அந்த இதெல்லாம் போயிட்டு இருக்குது. அப்படியே இந்த பக்கம் அந்த பிரசிடெண்ட்டோட வீட்டில் அண்டர் கிரவுண்டில் ஒரு டார்க் ரூமில் அவங்கள அடைச்சி போட்டு வச்சுருக்காங்க. கையிலெல்லாம் வந்து சங்கிலியெல்லாம் போட்டு கட்டி வச்சுருக்காங்க. பயங்கரமாக அடிச்சிருப்பாங்க போல். ஸோ உங்களுக்கு அங்கங்கே ரத்த காயம் நிறைய அடிபட்டிருக்கு. தென் சாப்பாடு தண்ணி எதுவுமே இல்லாமல் ஒரு 2 நாளாக நீங்கள் அப்படியே பட்னியாக தான் இருக்கீங்க. உங்கள் உடம்புல ஸ்ட்ரென்த்தே இல்லாமல் அப்படியே ஒரு அரை உயிரோட மயக்க நிலையில் ஒரு மாதிரி சாஞ்சு உட்காந்துட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு சுத்தமாக முடியலை. அப்படியே வெளியே ஃபியூனரல் ஹாலில் ஜங்குக் ஒரு மாதிரி ரொம்ப அழுது கண்ணீரெல்லாம் வற்றி முகமெல்லாம் ஒரு மாதிரி சுருங்கி நல்லா ட்ரை ஆகி ஒரு மாதிரி உடஞ்சி போய் ஒரு ஓரமாக நின்றுட்டுருக்குறான், எதையோ யோசித்த மாதிரி. ஸோ அப்போது அவன் பக்கத்தில் ஒரு பர்சன் அப்படியே போயிட்டு அவன் காதுகிட்ட, சார், பிரசிடெண்ட்டோட டெத் கேஸில் ஏதோ ஒரு பொண்ணு இன்வால்வ் ஆகிருக்கிறதா பேசிக்கிறாங்க. அவளை டார்க் ரூமில் வச்சுருக்காங்களாம். ஆனால் அவள் தான் இதை பண்ணான்றதுக்கு எந்த எவிடன்ஸும் இல்லை சார் அப்படின்ட்டு ஒரு மாதிரி சைலண்ட்டாக சொல்கிறாங்க. அதை கேட்டதும் அவனுக்கு அவ்வளோ வெறி ஆகுது. ஒரு மாதிரி ரொம்ப கோவம் ஆகுறான். அப்படியே பல்ல கடிச்சிட்டு கையை ஒரு மாதிரி முறுக்கிட்டு நின்றுட்டுருக்குறான். இப்போ அந்த ஹாலில் ஒரு மாதிரி ஒரு சலசலப்பு போகுது. என்னென்னா, அந்த பிரசிடெண்ட்டுக்கு செகண்ட் ஒய்ஃப், அதாவது ஜங்குக்கு ஒரு சித்தி இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு பையன் இருக்கிறான். அவன் வந்து இந்த பொலிட்டிக்கல் சம்மந்தமான எல்லா விஷயத்துலையும் டேடுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுவான். பட் ஜங்குக்கு வந்து அப்படி கிடையாது. அவனுக்கு இந்த பொலிட்டிக்கல் சம்மந்தமாக எந்த ஒரு விஷயத்து மேலேயும் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஸோ அவன் வந்து ஒரு மாதிரி தனித்து இருக்கக்கூடிய ஒரு பையன்தான். அவனுக்கு இந்த பதவி மேலேயோ இல்லை இந்த மாதிரியான விஷயங்களுக்குள்ளே போகிறதோ அவனுக்கு சுத்தமாக பிடிக்காது. அதில் அவனுக்கு இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது. ஸோ அங்கே இருக்கிற எல்லாருமே அடுத்த பொசிஷன் அந்த பையன், அதாவது ஜங்குக்கோட தம்பிக்கு தான். ஜங்குக்கு அதிலெல்லாம் இன்ட்ரெஸ்ட் ஆக மாட்டாரே. ஸோ ஜங்குக்கோட தம்பி தான் வந்து அடுத்த பிரசிடெண்ட் ஆக போகிறாரு அப்படின்னு ஒரு மாதிரியான டாக்ஸ்லாம் போய்கிட்டுருக்கு. இது வந்து ஜங்குக்கோட பிரதருக்கும் கேட்குது, ஜங்குக்கும் கேட்குது. ஸோ எல்லாருமே ஒரு மாதிரி அமைதியாக தானே இருந்துகிட்ருக்குறாங்க. இப்போ ஜங்குக்கு அப்படியே ஒரு மாதிரி யோசிச்சுட்டே இருந்தவ அந்த ஃபியூனரல் எல்லாமே ஃபுல்லாக முடிகிற வரைக்கும் அமைதியாக இருக்கிறான். ஸோ ஃபியூனரல் முடிஞ்ச கையோட ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டும் கொடுக்குறாங்க. என்னென்னா, அடுத்த பிரசிடெண்ட் மிஸ்டர் ஜியான் ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே செம ஷாக்கா. பிகாஸ் எல்லாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயம் இது. அவருக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் மேலே இன்ட்ரெஸ்ட்டே கிடையாது, அவருக்கு பிடிக்கவும் செய்யாதுன்னு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் சம்மந்தமே இல்லாமல் எதுக்காக இவர் இந்த மாதிரி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ரொம்ப ஒரு மாதிரி ஷாக்காக இருக்காங்க. சில பேருக்கெல்லாம் அவர் இந்த மாதிரி பண்ணுறது பிடிக்கவே இல்லை. ஒரு மாதிரி கடுப்பாகுது, பொறாமையாகுது, ஒரு மாதிரி எரிச்சல் ஆகுது. ஒரு மண்ணும் தெரியாத இவன் வந்து என்ன பண்ண போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு
ஸோ இந்த மாதிரியான டாக்ஸ்லாம் போயிட்டு இருக்க, இந்த பக்கம் அவரோட பிரதருக்கு என்ன ரியாக்ட் பண்ணுறதுனே தெரியல. பிகாஸ் எல்லாருமே நீ தான் அடுத்த பிரசிடென்ட் அப்படின்னு சொல்லி 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 அவனை ஒரு மாதிரி உசுப்பேத்தி விட்டு வச்சுருப்பாங்க. இப்போ இந்த பக்கம் ஜங்குக் இந்த மாதிரி டக்குன்னு ஒரு முடிவு எடுத்துட்டான் அப்படின்றதும் அவனுக்கு வந்து அடுத்து என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியல. ஒரு மாதிரி ஷாக்கான ஒரு மனநிலையிலே இருந்துட்டு இருக்கிறான். ஸோ ஜங்குக் வந்து இந்த மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டு ஒரு 2-3 நாள் கழித்து நான் அந்த பதவியை வந்து ஏற்றுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அங்கேருந்து போயிடுறான். இப்போ நேராக அப்படியே அந்த டார்க் ரூமுக்கு தான் வரான். ஸோ ஜங்குக் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப அமைதியான பையன். ஒரு மாதிரி ஜாலியாக எல்லாரு கூடயும் மிங்கிள் ஆகிற ஒரு சாஃப்டான கேரக்டரான இருக்கக்கூடிய ஒரு பையன் தான். பட் இந்த மாதிரி ஒரு விஷயம் ஆயிடுச்சுன்னதும் அவனுக்குள்ளே அவ்வளோ ஒரு கோவம். ஸோ அந்த கோவத்தோட வெறியோட அப்படியே வேகமாக வந்து உங்களுடைய அந்த டார்க் ரூம் டோரை டமார்னு ஓப்பன் பண்ணுறான். அந்த டோர் ஓப்பன் ஆன சத்தத்துலேயே நீங்கள் பயந்து மிரண்டு போயிடுறீங்க. அந்த அளவுக்கு ஃபோர்ஸாக வந்து அவன் ஓப்பன் பண்ணியிருப்பான். ஸோ யாரோ அவங்கள டார்ச்சர் பண்ண வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப பயந்துட்டு அப்படியே கெஞ்சுறதுக்காக திரும்ப போகிறீங்க. டக்குன்னு அவன் பெல்ட் எடுத்து அப்படியே அவங்க நெக்கில் போட்டு பயங்கரமாக இருக்கிறான். பேக் சைடு நின்றுட்டே நீங்கள் அப்படியே அந்த பக்கம் திரும்பி இருக்கிறீங்க. அவன் ஒரு மாதிரி டைட்டாக இறுக்கி பிடிச்சிட்டு, யார் நீ? யார் அனுப்புனா உன்னை சொல்றி? எந்த தப்பும் பண்ணாத என் அப்பாவே கொன்னுட்டல்ல, நீ மட்டும் கொன்னதா ஏதாவது ப்ரூஃப் கிடைக்கட்டும், அன்னைக்கு தாண்டி நீ கடைசி நாள் உனக்கு அப்படின்ட்டு பயங்கரமாக ஒரு மாதிரி பல்ல கடிச்சிட்டு பேசிகிட்டு இருக்கிறான். இப்போ நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி பயங்கரமாக இருமிட்டு மூச்சு வாங்க ஒரு மாதிரி திணறிட்டு, சார் சார் நான் நான் எதுவும் பண்ணல, என்னை விட்டுருங்க, நான் 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 எதுவும் பண்ணல, எனக்கு எதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை சார், ப்ளீஸ் சார் என்னை விட்டுருங்க சார், எனக்கு முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி தெக்கி திணறி மூச்சு இழுத்துட்டு இருக்கிறீங்க. இவ்வளோ நேரம் அவ்வளோ கோவத்தில் இருந்தவன் டக்குன்னு அந்த பெல்ட்டை விட்டுடுறான். ஸோ நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி 2 ஸ்டெப் முன்னாடி போயிட்டு அந்த பெல்ட்டை டக்குன்னு உங்கள் கையால் பிடிச்சி தூக்கி போடுறீங்க. பிகாஸ் அவர் டைட்டாக பிடிச்சிருந்துருப்பாரு. லைக் அந்த பெல்ட்டோட தடமே உங்கள் கழுத்தில் பதிஞ்சு போயிருக்கோம், அந்தளவுக்கு இறுக்கி பிடிச்சிருப்பாரு. ஸோ ஒரு மாதிரி உறைஞ்சி போய் நின்றுட்டுருக்குறான். நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி இருமிட்டு கீழே அப்படியே நீல் டவுன் போட்டு பயங்கரமாக வந்து மூச்சு வாங்கிட்டு இருக்கிறீங்க. ஸோ ரொம்ப முடியலை உங்களுக்கு. இப்போ அப்படியே ஒரு மாதிரி கோவம் ஆனவன் டக்குன்னு உங்கள் பக்கத்தில் வந்து உங்கள் கழுத்தை பிடிச்சி அப்படியே தூக்குறான். ஸோ நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி மறுபடியும் இரும்பிக்கிட்டே, சார் ப்ளீஸ் ப்ளீஸ் என்னை விட்டுருங்க, எனக்கு சுத்தமாக முடியல, நான் நிஜமாக எந்த தப்பும் பண்ணல சார், ப்ளீஸ் சார் என்னை விட்டுருங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி கெஞ்சுறீங்க. இப்போ உங்கள் நெக்கில் ஒரு செயின் இருக்குது. ஸோ அந்த செயின் அப்படியே ஒரு மாதிரி டச் பண்ணுறான். அது அவன் கையில் நல்லாவே தட்டுப்படுது. ஸோ அதை அப்படியே பிடிக்கிறான். லைக் அவனுக்கு ஏதோ ஒரு மாதிரி இருக்குது. ஸோ டக்குன்னு உங்கள் பேக் நெக்கை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு வரான். நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி நடக்கவே முடியாமல் காலுக்குள்ளே காலை விட்டு பின்னி கீழே விழுகலாம் போகிறீங்க. அவன் டக்குன்னு அவங்கள தாங்கியெல்லாம் பிடிச்சி வேகமாக வந்து இழுத்துட்டு வந்து உங்கள் வீட்டோட ஹாலில் அப்படியே தள்ளுறான். உங்கள் கையில் லாக்கப் போட்டிருக்காங்க, பட் அதை டைட்டாக போட்டிருக்கு. தென் அடித்து அங்கங்கே ரத்தமாக வந்து அது உறைஞ்சி போய் நிறைய காயங்கள் முகத்துலலாம், தென் உடம்பு ஃபுல்லாக, அப்புறம் உங்கள் ட்ரெஸ்ஸெல்லாம் ஒரு மாதிரி ஃபுல்லாக அங்கங்கே கிழிஞ்சு அப்படியே ரத்தமாக இருக்குது. ரொம்ப உங்களை டார்ச்சர் பண்ணியிருப்பாங்க போல். ஸோ நீங்கள் சுத்தமாக முடியாமல் அப்படியே தரையில் விழுந்து எந்திரிக்க முடியாமல் எழுந்து அப்படி உட்காந்துட்டு இருக்கிறீங்க. இப்போ ஜங்குக் அங்கே வந்துட்டு உங்கள் ஃபேஸ் அப்போ தான் பார்க்குறான். உறைஞ்சி போயிடுறான். சுத்தமாக அவனுக்கு முடியல, அவ்வளோ கோவம் வருது. தென் அவ்வளோ ஷாக்கிங்காக இருக்குது. ஸோ அப்படியே ஒரு மாதிரியாக நின்றுட்டுருக்குறான். இப்போ அந்த ஃபேமிலியில் இருக்கக்கூடிய எல்லாருமே அங்கே வந்து ஒன்றா கூடிடுறாங்க. மெய்ட்ஸாக இருக்கட்டும், காட்ஸாக இருக்கட்டும், தென் ஜங்குக்கோடைய ஃபேமிலி எல்லோரும். ஜங்குக்கோட ஃபேமிலி பற்றி நான் சொல்லணும் அப்படின்னா, அவனுக்கு வந்து அம்மா முன்னாடியே இறந்துருப்பாங்க. ஸோ அதனால் சித்தி, அதாவது செகண்ட் மேரேஜ் பண்ணியிருப்பார் அவங்க அப்பா. ஸோ அவங்க அப்பா இறந்துட்டார். இப்போ சித்தி இருக்காங்க. சித்திக்கு ஒரு பையன் இருக்குது. ஸோ அந்த பையன் இருக்கிறான். அப்புறம் சித்திக்கு ஒரு பொண்ணு இருக்குவாங்க. அவங்களுக்கு மேரேஜ் ஆகி அவங்க ஹஸ்பண்டோட அந்த வீட்டில் தான் இருக்கிறாங்க. தென் சித்தியோடைய பிரதர், அதாவது ஜங்குக்கு வந்து அங்கிள் வரும். ஸோ அவரும் அங்கே தான் இருக்கிறாரு. அவருக்கு மேரேஜும் ஆகலை, பட் அங்கே தான் அவங்க கூட ஸ்டே பண்ணியிருக்காரு. இது போக மெய்ட்ஸு, காட்ஸு எல்லாருமே அங்கே இருக்கிறாங்க. ஸோ இருக்கிற எல்லாருமே அப்படியே ஒன்றா கூடி நின்றுட்டுருக்குறாங்க.
ஸோ இப்போ நீங்க ஒரு மாதிரி அழுதுகிட்டே, அழுக கூட தெம்பு இல்ல. ரொம்ப ஒரு மாரி முடியாம அங்க வந்து கைய ஊனிட்டு உட்காந்துட்டு இருக்கிறீங்க. ஸோ இத்தன பேரும் அங்க நின்னுட்டு உங்கள ஒரு மாதிரி எளக்காரமா, ஒரு மாதிரி கேலியா, கேவலமா அப்படியே ஒரு மாதிரியா பார்க்குறாங்க. பிகாஸ் அ நீங்க இந்த வீட்ல மெய்டா வொர்க் பண்ணிட்டுருப்பீங்க. பட் நீங்க ரொம்ப ரொம்ப அழகான ஒரு பொண்ணு. ஸோ நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க அப்படின்றதுக்காகவே அ பிரசிடென்ட் வந்து என்ன பண்ணியிருப்பார்னா, உங்கள பர்சனல் பிஏவா வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருப்பாரு. ஸோ அத எல்லாருக்குமே ஒரு மாதிரி காண்டு. தென் அது போக அங்க இருக்கிற பாய்ஸ், ஜென்ட்ஸ் எல்லாருக்குமே உங்க மேல ஒரு கண்ணு. ஸோ ரொம்ப உங்கள பார்த்து ஜொல்லு விடுவாங்க. பட் நீங்க யாரையும் எதையும் கண்டுக்க மாட்டீங்க. அப்படிதான் போயிட்டு இருந்திருக்கும். ஸோ பசங்க எல்லாருமே உங்க மேல ஒரு கண்ணா இருக்காங்க அப்படின்றனால, அங்க இருக்கிற பொண்ணுங்களுக்கெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா கோவம் வரும். சித்தியிலேருந்து, சித்தியோட பொண்ணுலேருந்து எல்லாருக்குமே உங்க மேல கோவம் வரும். மேரேஜ் ஆனவங்களா இருக்கட்டும், ஆகாதவங்களா இருக்கட்டும், எல்லாருமே உங்கள பார்த்து ஒரு மாரி வலியுறது. யாருக்குமே பிடிக்காது. ஸோ இப்போ இந்த நிலைமையில நீங்க உட்காந்துட்டு இருக்கீங்க அப்படின்னதும், எல்லாருக்குமே ஒரு மாதிரி ஒரு ஒரு ஜாலி. ஸோ அப்படி இருக்காங்க. ஸோ நீங்க அப்படியே ஒரு மாதிரி திணறி போய் உட்காந்துட்டு இருக்கிறீங்க. இப்போ சித்தியோட பொண்ணு, அதாவது அந்த மேரேஜ் ஆன பொண்ணு, அவங்க நேம் ஆலியான்னு வச்சுக்கலாம். ஸோ ஆலியா அப்படியே முன்னாடி வந்துட்டு, "ஷங்குக், இவள எதுக்காக இங்க இழுத்துட்டு வந்த? இவள எதுக்காக இங்க கூட்டிட்டு வந்திருக்க? இவளெல்லாம் அந்த டார்க் ரூம்லேயே போட்டு அடிச்சு டார்ச்சர் பண்ணி கொல்லணும். அப்பாவே கொன்னுட்டா, கொலைகாரி" அப்படின்ட்டு ஒரு மாதிரி கோவமா சொல்லிட்டு இருக்கிறா. இப்போ ஜங்குக்கு ஒரு மாதிரி கடுப்பாயிட்டு, பல்ல கடிச்சிட்டே, "இவள இப்படியே அங்க விட்டு வச்சுட்டா, எல்லா டைமும் ஒரு மாதிரி ரிலாக்ஸ்டா இருக்காளோன்னு எனக்கு தோணுது. அதான் என் கூடவே வச்சு டார்ச்சர் பண்ணி இவகிட்டேருந்து உண்மையை வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டேன்" அப்படிங்கிறான். ஸோ இப்போது ஆலியாவோட ஹஸ்பண்ட் அப்படியே லைட்டாக முன்னாடி வந்துட்டு, "ஜங்குக், நீ எதுக்காக இவ்வளோ கோவப்படுற? நீ ஒரு மாதிரி கடுப்பாக இருக்க, ரொம்ப வருத்தத்தோடு இருக்கன்னு எனக்கு தெரியுது. என்னால் புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் நீ இவ்வளோ கோவப்படாத. அது நல்லதுக்கு இல்லை. நீ விட்டுரு. நான் இவளை பார்த்துக்கிறேன். எப்படி வாங்கணுமோ அப்படி வாங்குறேன்" அப்படின்னு ஒரு மாதிரியாக சொல்லிக்கிட்டே உங்களை ஒரு மாதிரி மேலேயும் கீழேயும் பார்த்துக்கிட்டு அப்படியே உங்ககிட்ட நெருங்கி வரான். ஸோ அவனோட பார்வை தப்பாக இருக்குது அப்படிங்கிறது ஜங்குக் நல்லாவே புரிஞ்சுக்கிறான். டக்குன்னு அப்படியே முன்னாடி வந்துட்டு உங்களுடைய நெக்கை அப்படியே பிடிச்சி மேலே தூக்குறான். நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி துடிச்சிக்கிட்டே எழுந்துக்கிறீங்க. அவன் டக்குன்னு ஒரு மாதிரி அவனுக்கு முன்னாடி உங்களை இழுத்து ஒரு கவர் பண்ண மாதிரி பிடிச்சிக்கிட்டு, "இவளை நானே பார்த்துக்கிறேன். இந்த விஷயத்தில் யாரும் எதுவும் பண்ண வேண்டாம். என் அப்பாவை கொன்னவ கண்டிப்பாக என்கிட்ட தான் டார்ச்சர் அனுபவிக்கணும்" அப்படின்ட்டு அவன் ஒரு மாதிரி கோவமாக சொல்கிறான். ஸோ உங்கள் ட்ரெஸ் எல்லாம் அப்படியே அங்கங்கே கிழிஞ்சிருக்கு. வெளிச்சத்துக்கு வந்ததும் ரொம்ப உங்கள் பாடிஸ் எல்லாம் அங்கங்கே ரிவீல் ஆகுது. ஸோ டக்கு டக்குன்னு அவன் இழுத்துட்டு போயிடுறான் அவங்கள. இப்போது அங்கே இருக்கிற பாய்ஸஸ் எல்லாருமே, அதாவது அங்கிளாக இருக்கட்டும், ஆலியாவோட ஹஸ்பண்டாக இருக்கட்டும், ஜங்குக்கோட பிரதராக இருக்கட்டும், எல்லாருமே ஜங்குக்கு தடுக்கலான்னு வரும்போது சித்தி டக்குன்னு அவங்க எல்லாரையும் ஸ்டாப் பண்ணிவிட்டு, "என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? எனக்கு தெரிஞ்சு ஜங்குக் பண்ணுறது தான் கரெக்டு. அவளை இப்படியே அங்கேயே விட்டு வச்சுட்டா அவள் உண்மையெல்லாம் சொல்ல மாட்டா. ஜங்குக் கூட்டிகிட்டு போயிட்டு அவளை டார்ச்சர் பண்ணுறதுல அவளே ஒத்துக்கிட்டு நான் தான் பண்ணேன்னு சொல்லணும்" அப்படின்ட்டு அவங்க ஒரு மாதிரி கோவமாக சொல்கிறாங்க. இப்போ எல்லாருமே அப்படியே காம் ஆகிடுறாங்க. ஸோ இப்போ ஜங்குக் அப்படியே அவங்கள இழுத்துட்டு போய் அவனோட ரூமில் அப்படியே தள்ளி விட்டுட்டு டோரை லாக் பண்ணுறான். நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி திணறி போய் காலெல்லாம் ஒரு மாதிரி நடுங்கி போய் தடுமாறி கீழேயே விழுந்துடுறீங்க. அங்கே இப்போ வேகமாக உங்கள் பக்கத்தில் வந்து உங்கள் நெக்கை லைட்டாக வந்து க்ரிப் பண்ணுறான். நீங்கள் அப்படியே அவனை பார்க்குறீங்க. அவன் கண்ணில் அப்படியே கண்ணீர் கோர்ந்து நிற்குது. நீங்களும் அப்படியே லைட்டாக அழுதுட்டு தான் இருக்கிறீங்க. ஸோ அப்படியே உங்களை வந்து கிட்ட வந்து வச்சுட்டு, "என்னடி, என்ன பழி வாங்குறதுக்காக எங்கள் அப்பாவே கொன்னுட்டல்ல? அப்படின்னடி உனக்கு? அதான் போயிட்டல்ல, போக வேண்டியதானே? எதுக்குடி மறுபடியும் வந்து என்னை டார்ச்சர் பண்ணுற?" அப்படிங்கிறான். இப்போ நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி அழுதுகிட்டே, "என்னை நம்புங்க ப்ளீஸ், நான் எதுவுமே பண்ணல. சத்தியமா நான் எதுவும் பண்ணல. எல்லாரும் என் மேலே பழி போடுறாங்க. நான் எதுவும் பண்ணல." "நீ செய்வடி, செஞ்சாலும் செய்வ. எனக்கு உன்னை பற்றி நல்லாவே தெரியும். செஞ்சாலும் செஞ்சிருப்படி. உண்மை மட்டும் தெரியட்டும், அப்புறம் இருக்கு உனக்கு" அப்படிங்கிறான். இப்போ நீங்கள் அப்படியே அழுதுகிட்டே அவனை பார்க்குறீங்க. அவன் அப்படியே டக்குன்னு டியாஸ் எல்லாம் தொடச்சி விட்டுட்டு உங்களுடைய கையை பிடிச்சி கரன்னு இழுத்துட்டு போய் பெட்டோட அந்த கால் இருக்கும் இல்லையா, ஸோ அதில் வந்து டக்குன்னு அந்த
ஹேண்ட் கேஃபை வந்து போட்டு டைட்டாக கட்டி விட்டுட்டு, தென் உங்கள் காலெல்லாம் கயிறை வச்சு கட்டி விட்டுட்டு, ஒரு மாதிரி நல்லா வந்து டைட்டாக பிடிச்சி இறுக்கி வச்சுட்டு அங்கேருந்து போயிடுறான். நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி அழுதுகிட்டே உட்காந்துட்டு இருக்கிறீங்க. உங்களால் சுத்தமாக முடியலை. ஸோ போனவன் அப்படியே நைட்டு போல் தான் வீட்டுக்கு வரான். நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்கான். அவனுக்கு ட்ரிங்க்ஸ் பண்ணுற பழக்கமே கிடையாது. ரீசெண்டாக ஒரு 2 மந்த்ஸாக ட்ரிங்க்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கான். ஸோ இன்றைக்கி ரொம்ப ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்கான். கீழே எல்லாருமே அவருடைய அப்பா வந்து டெத் ஆகிட்டாருன்ற சோகத்தில் அவன் ட்ரிங்க் பண்ணிட்டு வந்துட்டான் அப்படின்ட்டு அவனை ஒரு மாதிரி பாவமாக தான் பார்க்குறாங்க. பட் அவனுக்கு ரொம்ப ஒரு மாதிரி கோவம். ஸோ அந்த கோவத்தோட அப்படியே தள்ளாடி தள்ளாடி அவனோட ரூமுக்கு வரான். ஸோ கீ போட்டு லாக் பண்ணிட்டு தான் போயிருந்திருப்பான். இப்போ கீ வச்சு ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே வந்து உள்ளே ஃபுல்லாக லாக் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு மாதிரி ப்ளர்ரி ஐஸால் உங்களை பார்க்குறான். நீங்கள் ஒரு மாதிரி குறுகி போய் கை காலெல்லாம் கட்டி வச்சு நான் தரையில் கூட படுக்க முடியல உங்களால். ஸோ ஒரு அன்கம்ஃபர்டபுள் பொசிஷனில் ஒரு மாதிரி நடுங்கி போய் உட்காந்துட்டு இருக்கிறீங்க. பிகாஸ் நல்ல குளிர், உங்கள் ட்ரெஸ் எல்லாம் அங்கங்கே கிழிஞ்சு போயிருக்கு. அவனுக்கு அவ்வளோ கோவம் வேறு. அப்படியே வெறியாயிட்டு உங்களை அப்படியே பார்த்துட்டு இருக்கிறான். நீங்கள் அப்படியே நடுங்கிட்டு குறுகி போய் எப்படியோ ஒரு மாதிரியாக படுத்துட்டு இருக்கிறீங்க. படுக்கவும் இல்லை உட்காரவும் இல்லை, அந்த மாதிரி இருக்கிறீங்க. ஸோ அப்படியே கடை அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து அப்படியே வேகமாக நகர்ந்து போய் பெட்டில் வந்து படுத்துடுறான். கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour போகுது. அவன் உள்ளே வந்தது கூட உங்களுக்கு தெரியாது. பிகாஸ் நீங்கள் ஒரு மாதிரி அன்கான்ஷியஸில் இருக்கிறீங்க. ஸோ இந்த பக்கம் அவன் அப்படியே புரண்டு புரண்டு பார்க்குறான். தூங்க முடியவே இல்லை. கண்ணை மூடினாலே உங்களுடைய ஞாபகம் நீங்கள் வந்து அந்த மாதிரி பிளட்டியாக அங்கங்கே வந்து ரத்த காயத்தோட ஒரு மாதிரி பாவப்பட்ட நிலமையில் அவன் முன்னாடி இருந்தது. தென் அவங்க அப்பாவோட டெத்து, அது இதுன்னு என்னென்னமோ கண்ணுக்குள்ளே வந்து போகுது. ஸோ அப்படியே ஒரு மாதிரி புரண்டு 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 ஒரு கட்டத்துக்கு மேலே கோவத்தில் எழுந்து உட்காந்துட்டு பெல்லோவை தூக்கி விசிறி அடிக்கிறான். கோவம் தாங்க முடியாமல் அவனோட 2 ஹேண்டாலையும் ஹேரை க்ரிப் பண்ணிவிட்டு பயங்கரமாக கத்துறான். ஸோ அந்த கத்துற சத்தத்தில் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வந்து கான்ஷியஸ் வரீங்க. உங்களால் சுத்தமாக முடியலை. உங்களுக்கு ஐஸ் ஓப்பன் ஆனால் கூட ஒரு மாதிரி ப்ளர்ரியாக தான் அவனோட வியூ தெரியுது. ஸோ நீங்கள் கஷ்டப்பட்டு வந்து கண்ணை வந்து லைட்டாக வந்து திறந்து பார்க்குறீங்க. அப்படியே அந்த பக்கம் நல்லா பார்க்கும்போது அவன் அப்படியே உங்களை பார்த்துட்டு இருக்கிறான். அவன் முகம் ஃபுல்லாக செவந்து போயிருக்கு. அழுது கண்ணெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி ரஃப்பாக வீங்கி போயிருக்கு. ஒரு கோவம் அவன் கண்ணில் தெரியுது. அவன் அப்படியே உங்களை முறைச்சி பார்த்துட்டு இருக்கிறான். நீங்களுமே வலி தாங்க முடியாமல் தென் ஒரு மாதிரி டயர்ட்னஸோட ஒரு அரை உசுராக தான் இருக்கிறீங்க. இந்த பொசிஷனில் உங்களை பார்க்குறதுக்கு அவனுக்கு கோவம் வருது, கஷ்டமாக இருக்குது, என்ன சொல்கிறதுனே அவனுக்கு தெரியலை. அப்படியே உங்களை முறைச்சியே பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்கிறான். உங்கள் கண்ணில் இருந்து அப்படியே கண்ணீர் வலியுது. நீங்கள் அப்படியே கண்ணிமைக்காமல் அவனை பார்த்துட்டே இருக்கிறீங்க. இப்போ அப்படியே பெட்லேருந்து கீழே இறங்கி தள்ளாடி உங்கள் முன்னாடி நீல் டவுன் போட்டு அப்படியே உட்காடுறான். நீங்கள் அப்படியே அவனை பார்த்துட்டே இருக்கிறீங்க. அப்படியே உங்களை கொஞ்சம் நேரம் பார்த்துக்கிட்டே இருந்தவன் டக்குன்னு உங்கள் நெக்கில் அப்படியே கை வச்சு இறுக்கி பிடிக்கிறான். உங்களுக்கு வந்து அழுக வருது, கத்த தோணுது, ஆனால் ஸ்ட்ரென்த் இல்லை. உங்கள் கண்ணீர் மட்டும் கொட்டிக்கிட்டே இருக்குது. ஏன்டி என் வாழ்க்கையில் திரும்ப வந்த? அதான் போயிட்டேன்ல, போய் தொலைய வேண்டியதானே. எதுக்கு திரும்ப வந்த என் வாழ்க்கையில்? நான் கேட்டேனா? திரும்பி உன்னை வான்னு கேட்டேனா? எதுக்கு என்னை சாவடிக்கிற? நீ தானடி என்னை வேணான்னு விட்டு போனேன். அப்போது நான் எப்படி பார்த்தா நான் தான் உன்னை கொண்டு இருக்கணும். ஆனால் எனக்கே தெரியாமல் என் வீட்டுக்குள்ளே நினச்சி என் அப்பா மேலே கை வச்சிருக்க உன்னை அப்படின்ட்டு இன்னும் இறுக்கமாக இறுக்கி பிடிக்கிறான். உங்களுக்கு அப்படியே தொண்டெல்லாம் கட்டுது, கண்ணெல்லாம் ஒரு மாதிரி சொருகுது. ஸோ அப்படியே கண்ணெல்லாம் ஒரு மாதிரியாக நீங்கள் அப்படியே அவன் கையை ஒரு மாதிரி உதற ட்ரை பண்ணுறீங்க, ஆனால் முடியவே இல்லை. ஏண்டி உனக்கு என்ன ஏதாவது பழி வாங்கணும்னா இல்லை எனக்கு ஏதாவது பண்ணணுன்னு தோணுச்சுன்னா நேராக என்னையவே பண்ணியிருக்கலாம்ல. உன்னை லவ் பண்ண பாவத்துக்கு இதையும் சேர்த்து அனுபவிச்சிருந்துருப்பேன். தினம் செத்து தொலைகிறதுக்கு ஒரேடியாக போயிட்டு இருந்திருப்பேன். ஆனால் எந்த தப்பும் பண்ணாத என் அப்பாவை அவரை ஏண்டி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ஒரு மாதிரியாக பார்க்குறான். உங்களால் பதிலே பேச முடியல. மனசுக்குள்ளே 1000 ஓடுது. வாயை திறந்து உங்களால் எதுவுமே சொல்ல முடியல. நீங்கள் அப்படியே தவிச்சு போய் அவனை பார்த்துட்ருக்குறீங்க. அவனுக்கு அப்படியே உங்களை பார்க்க ஒரு மாதிரி கோவம் வருது, கஷ்டமாக இருக்குது, அழுக வருது. அப்படியே உங்கள் கழுத்தை பிடிச்சி பேக் சைடில் தள்ளி விட்டுட்டு, என்னென்ன உன்ன மாதிரி குடும்பக்காரன் நினச்சியா? எனக்கு மூஞ்சை பார்க்க அப்படி வெறி ஆகுது. இங்கேயே இந்த நிமிஷமே குத்தி கொன்று போட்டால் கூட கேள்வி கேட்க எவனும் வரமாட்டான். ஆனால் எனக்கு மனசு வரலடி.
ஏன்னா உன்ன மாதிரி ஸ்டேட்டஸ் பார்த்து லவ் பண்ண நினச்சியா? ஆ உண்மையாக லவ் பண்ணிட்டேன்டி, அதான் முடியல அப்படின்ட்டு அழுதுட்டு உட்காந்துட்டு இருக்கிறான். போதையிலலாம் பேசிட்டு அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீங்கள் அப்படியே பின்னாடி போய் விழுந்திருப்பீங்க. விழுந்த ஃபோர்ஸுக்கு உங்கள் கை காலில் கட்டி வச்சுருந்தப்பா இல்லையா, அந்த நாட்டு வந்து ஒரு மாதிரி இருக்குது இன்னும். ஸோ அந்த கயிறு ஒரு மாதிரி ரொம்ப மெல்லிஸாக இருக்கிறதுனால உங்கள் கை காலெல்லாம் ஒரு மாதிரி ரத்த தழும்பு லைட்டாக கீறுது. தென் அதுலேருந்து ப்ளீட் ஆக ஆரம்பிக்குது. ஸோ அதை பார்க்கவும் அவனுக்கு இன்னும் கஷ்டமாகி டக்குன்னு அந்த கயிறெல்லாம் அறுத்து விட்டுறான். ஸோ நீங்கள் ஒரு மாதிரி ரிலீஃப்ட் ஆகுறீங்க. ஸோ ரொம்ப அழுக வருது. அப்படி ஏங்கி ஏங்கி தரையில் படுத்துட்டு அழுதுட்டு இருக்கிறீங்க. என் லைஃப்லையுமே இது வரைக்கும் யாருக்கும் சின்னதாக கூட கஷ்டம் கொடுத்தது இல்லடி. ஆனால் என்னவே இப்படி பண்ண வச்சுட்டல்ல. நீ என்னை விட்டு போனப்போ கூட நான் ஃபீல் தாண்டி பண்ணேன். உன்னை இதெல்லாம் பண்ணோன்னு எனக்கு சத்தியமாக தோணவே இல்லை. ஆனால் போனவ திரும்பி வந்து என் வாழ்க்கையில் விளாண்டுட்டல. என்னை நீ தானடி இப்படி மாற்றின. அப்போ நீ தான் அனுபவிக்கணும். ஏன்டா இவன் வாழ்க்கையில் திரும்பி போனோம், ஏன்டா இப்படியெல்லாம் பண்ணோன்னு இனிமேல் நீ ஒவ்வொரு நாளும் யோசிப்ப. அந்த மாதிரி நான் பண்ண வேண்டி உன்னை இதுக்கப்புறம் தாண்டி இருக்கு உனக்கு அப்படின்ட்டு உங்களை பார்த்து முறைச்சிட்டு அப்படியே பெட்டில் போய் படுத்துடுறான். ஸோ கொஞ்சம் நேரம் அப்படியே போகுது. அப்படியே வெறும் தரையில் கை காலை நீட்டு அப்படியே படுத்துட்ருக்குறீங்க. கண்ணீர் வழிஞ்சிட்டே இருக்குது. ஏங்கி கூட அழுகிறதுக்கு உங்களுக்கு தெம்பில்லை. கை கால் அங்கே இங்கே எல்லா இடத்துலையும் ரத்தம் காயம். ஸோ இவ்வளோ நேரம் ஒரு மாதிரி குறுகி போயிருந்ததுக்கு இப்போ அது கொஞ்சம் ரிலீஃப்டாக இருக்குது. பட் உடம்பு ஃபுல்லாக அவ்வளோ காயம் இருக்குது. அந்த வலியை விட இது வந்து கொஞ்சம் ரிலீஃப்டாக ஃபீல் ஆகுது. இருந்தாலும் அவன் பேசின வார்த்தைகள் எல்லாமே மனசுக்குள்ளே போய் ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. உங்களால் இதெல்லாம் ஏற்றுக்கவே முடியலை. ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஜங்குக்கை இந்த மாதிரி இது வரைக்கும் நீங்கள் பார்த்ததே கிடையாது. அவன் எப்போவுமே ட்ரிங்க்ஸ் பண்ணி நீங்கள் பார்த்தது கிடையாது. பட் இப்போது அவன் அவ்வளோ ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வந்திருக்கிறான். ஸோ இவ்வளோ கோவப்பட்டும் நீங்கள் பார்த்தது கிடையாது. ரொம்ப கோவமாக பேசிகிட்ருக்கிறான். உங்ககிட்ட இவ்வளோ ரூடாலாம் அவன் ஒரு நாள் கூட நடந்தது கிடையாது. பட் இப்போ இந்த அளவுக்கு அவன் மாறி இருக்கான்றதை நினைக்கும்போது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீங்கள் அப்படியே அழுதுகிட்டே அவனை பார்த்து மேனிக்கு படுத்துட்ருக்குறீங்க. அவன் அந்த பக்கமாக திரும்பி படுத்துக்கிறான். ஜங்கு, உன்னை எப்போ நான் லவ் பண்ண ஆரம்பிச்சேனோ அந்த செகண்ட்லேருந்து ஒரு நாள் கூட, ஏன் ஒரு நிமிஷம் கூட உன்னை விட்டுட்டு போகணுன்னு நான் நினச்சதே இல்லை. எனக்கு அவனை அவ்வளோ பிடிக்கும். ஆனால் விட்டுட்டு போகணுன்னு நான் முடிவெடுக்கும்போது நொடிக்கு 100 முறை செத்தேன். அதோட வலி எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு தான் தெரியும். அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. ஆனால் இந்த கொலைகார குடும்பத்தில் உன்னை பார்ப்பேன்னு நான் நினைக்கவே இல்லை. இந்த குடும்பத்தில் தான் நீயும் இருக்கல்ல. இப்போ எனக்கு தோணுது உன்னை நான் விட்டுட்டு வந்ததில் தப்பே இல்லைன்னு. ஏன்னா இந்த குடும்பத்தில் யார் எப்படின்னு எதுவுமே தெரியல. எனக்கு தெரியும் நீ எந்த தப்பும் பண்ண மாட்டேன்னு. ஆனால் சில விஷயங்களுக்காக யார் வேணாலும் எப்படி வேணாலும் மாறுவாங்க. அதை இந்த குடும்பத்துக்கு வந்ததுக்கப்புறம் தான் கண் கூட பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். கூடிய சீக்கிரமே அந்த கல்பிரட் யாருன்னு நானே கண்டுபிடிக்கிறேன். அப்படி மட்டும் அவனை கண்டுபிடிச்சிட்டேன்னா அவனுக்கு என் கையால் தான் சாவு. அதை நீயா இருந்தாலும் மன்னிக்கவே மாட்டேன் அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே ஒரு மாதிரியாக ஒரு கோவத்துலேயும் தென் ஒரு ஆத்திரத்துலேயும் மனசுக்குள்ளே யோசிச்சுட்டு அப்படியே கண்ணை மூடி படுக்கிறீங்க. உங்களோட பாடியில் இருக்கிற பெயின் தென் ஒரு மாதிரி அந்த டயர்ட்னஸ்க்கு உங்களுக்கு அப்படியே தூக்கம் வந்துடுது. ஸோ அப்படியே கொஞ்சம் நேரத்தில் தூங்கிடுறீங்க. இப்போ ஜங்குக்கு அப்படியே திரும்பி புரண்டு படுத்துட்டு கண்ணை திறந்து உங்களை பார்க்குறான். நீங்கள் அப்படியே தூங்கிட்டு இருக்கிறீங்க. அவன் அப்படியே பெட்டில் எழுந்து உட்காந்துட்டு அவங்களையே பார்த்துட்ருக்குறான். எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள்லேருந்து என் அப்பா தாண்டி எனக்கு எல்லாமே. என் அம்மா முகத்தை கூட நான் பார்த்ததில்ல. அவர் தாண்டி எனக்கு அம்மாவா அப்பாவா எல்லாமுமா இருந்து என்னை வளர்த்தாரு. அவருக்காக மட்டும்தான் நான் இந்த பூமியில் வாழ்ந்துட்டே இருந்தேன். அவர் மட்டும்தான் என் உலகம். ஆனால் எப்போ நீ என் வாழ்க்கையில் வந்தியோ அப்புறம்தான் என் அம்மாவோட லவ் கேர்
எல்லாத்தையும் ஃபீல் பண்ணேன். உனக்காகவும் என் அப்பாக்காகவும் என்ன வேணாலும் செய்யணுன்றதுல நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தேன்டி. நீங்கள் 2 பேர் மட்டும்தான் என் வாழ்க்கைன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் நீயே என் மொத்த உலகத்தையும் சிதைச்சிட்டல்ல. நீ இப்படி பண்ணவேன்னு நான் நான் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லடி. என்னையவே மாற்றிட்டல்ல. எனக்கு என்னை பார்த்தாலே பிடிக்கலடி. என்னையே எனக்கு வெறுப்பாக இருக்குது பார்க்குறதுக்கு. எதுக்கு தான் உன்னை லவ் பண்ணணும்னு என்னை நாளுக்கு நாள் யோசிக்க வச்சுட்டே இருக்க. உன்னை ஒவ்வொரு வாட்டி பார்க்கும்போதும் நீ ஆசைப்பட்டதை விட அதிகமாக உன்னை சந்தோஷமாக பார்த்துக்கணுன்னு தாண்டி எனக்கு ஞாபகத்துக்கு வரும். அப்படி இருந்த ஜங்குக்கை இப்படி மாற்றிட்டல்ல. இனிமேல் இந்த ஃபீலிங்ஸ் மயிருக்கெல்லாம் இடமே கிடையாது. இனிமேல் ஒவ்வொரு நாளும் உன்னை பார்க்கும் போதெல்லாம் நான் பண்ண போகிற டார்ச்சரில் என்னை விட்டு ஜங்கோ, என்னை கொன்னடி ஜங்கோக்குன்னு நீயா கத்தருவ. அந்த மாதிரி நான் பண்ண வேண்டி என் வாழ்க்கையில் எதை பண்ணக்கூடாதோ அதை பண்ணிட்டு வந்து நிற்கிறல்ல. இனிமே நீயே நினச்சாலும் என்னை நீ மாற்ற முடியாது. எந்த அளவுக்கு நான் டெய்லி வலி அனுபவிக்கிறேனோ அதை விட 100 மடங்கு 1000 மடங்கு ஒன்று நான் அனுபவிக்க வைப்பேன் அப்படின்ட்டு அப்படியே ஒரு மாதிரி பல்ல கடிச்சிட்டு யோசிச்சுக்கிட்டே அங்கேருந்து எழுந்து பால்கனிக்கு போயிடுறான். ஸோ இதோட நான் இந்த பாட்டை கம்ப்ளீட் பண்ணுறேன். கண்டிப்பாக கதை கேட்டு முடிச்சுட்டு என்னக்கா தலையும் புரியாமல் வாலும் புரியாமல் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கீங்க, என்ன தான் கதை சொல்ல வரீங்க அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். ஸோ இது போக போக தான் வந்து புரிய வரும். மெயின் கண்டென்ட் என்ன அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு கதை ரொம்ப பிடிக்கும். அதுக்கு நான் கேரண்டி. ஸோ நிறையா சஸ்பீஷியஸான நிறைய ட்விஸ்ட்டு டர்ன்ஸு அப்படி இப்படின்னு பயங்கரமாக இந்த ஸ்டோரி போகும். ஸோ நானுமே ரொம்ப ஆர்வமாக இருக்கேன் இந்த ஸ்டோரிக்கு. அண்ட் நான் வேறு பிளான் போட்டிருந்தேன். ஒரு வீக்கில் வந்து 2 பார்ட் போட்டு ஓரளவுக்கு இந்த ஸ்டோரி இந்த மந்த்துக்குள்ளே வந்து பாதி முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் என்னோடய சுச்சுவேஷன் வேறு மாதிரி போயிடுச்சு. சுத்தமாக டைம் இல்லாமல் ரொம்ப ஒரு மாதிரி பிஸியாகவே போகிற மாதிரி இருக்குது. ரெக்கார்ட் பண்ணி வச்சதே எடிட் பண்ண முடியல, அந்தளவுக்கு ரொம்ப ஒரு மாதிரி போயிடுச்சு. ஸோ டிலே பண்ணதுக்கு சாரி. சரியா, இன்னும் ஒரு 10 டேஸில் வந்துட்டு ரெகுலர் வீடியோ வர ஆரம்பிச்சிடும். அண்ட் அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அண்ட் மிஸ் யூ ஸோ மச். லவ்.